ஒரு அழகான காதல் கதை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு காதல் ஜோடிங்க கோயிலுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கும்பலில் நம்ம வந்துட்டு கை உரசும்ல, அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உரசி ஸ்டார்ட் ஆகுது அங்கே ஒரு குட்டி ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒன்றா தான் இருக்காங்க. அப்பப்போ நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை பாதுகாக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் அவங்கள வந்துட்டு பாதுகாத்துட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அதே கோயிலில் மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. பாதுகாக்கிறவங்க வந்துட்டு மாறி போயிடுறாங்க அந்த இடத்துல. சரி நம்ம இவங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு அவங்கள கூட்டி போயிடுறாங்க. அவங்க கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அந்த காதலிக்கு வந்து உடல் தேய ஆரம்பிக்குது. அந்த உடல் தேய ஆரம்பிக்க காதலனால தாங்க முடியல. என்னடா இவளுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாக்கிறவங்ககிட்டே இவனால் சொல்ல முடியல. சொன்ன போனாலும் இவனால் பேச முடியல. அதை அப்படியே விட்டுறான் வேணும். அந்த காதலிக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் பாதுகாக்கிறவங்களே சரி இவங்களை நம்ம சரி பண்ணி இவங்களே நம்மளை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க சரி பண்ணிடுறாங்க. அந்த மருந்து போடுறப்ப முடியல, அந்த காதலியால் வலி பொறுக்க முடியாமல் ரொம்ப அந்த வலியை வேதனை சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவிக்கிறாங்க. இந்த காதலனால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஐயோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பண்ணுறேன். அந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் கூட அவங்களால காட்ட முடியல. அந்த வலியை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாதுகாக்கிறவங்க வந்துட்டு அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் நல்லானதுக்கப்புறம் என்னதான் ஆனாலும் ஒரு ஏஜ் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, இவன் நல்லா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. காதலி ரெண்டு பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஆயிடுது. ஆனால் பாதுகாக்கிறவங்க இவங்க நம்மளால் பார்த்துக்க முடியாது, எதுவுமே முடியாது அப்படின்ட்டு ரோட்லேயே விட்டு போயிடுறாங்க. ரோட்டில் விட்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இவங்களும் பார்த்து போராடி பார்க்குறாங்க. சரி கொஞ்சம் வாழ்ந்துடலான்ட்டு இவங்கனால முடியல. ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. கதையோட கான்செப்ட் அப்படின்னு பார்க்க வந்தா, செருப்பு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வாங்குறாங்க. அந்த காதல் கதை ஆரம்பிக்குது. கோயிலுக்கு வெளியே ஆரம்பிக்குது. மறுபடியும் எங்கே தொலைஞ்சு போகிறாங்கன்னா அதே கோயிலில் தொலைஞ்சு போகிறாங்க. இன்னொருத்தவங்க திருடிட்டு போயிடுறாங்க. அந்த செருப்பை திருடிட்டு போனவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அந்த செருப்பு பிஞ்சதுக்கப்புறம் ஊசி நூல் வச்சு தப்பாங்கல்ல, அப்போதைக்கு அந்த செருப்புக்கு அந்த காதலிக்கு வந்துட்டு அந்த காயம் ஏற்படுது. அவங்களே அதை மறந்து வைக்கிறாங்க. ஒரு செருப்பு நம்ம ரொம்ப நாள் போட்டுக்க முடியாது. அவங்க வந்துட்டு அதை ரோட்டில் விட்டு போயிடுறாங்க. விட்டு போனதுக்கப்புறம் அது அங்கிட்ட இங்கிட்ட தூக்கி போட்டு அது ஒரு கட்டத்தில் எங்கேயோ என்னமோ ஆயிடும். அதான் அந்த இறந்து போகிறது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கணும் காதல் கதை. இட்ஸ் மை ஸ்டோரி.